என் பேர் லக்ஷ்மி, நான் கன்னியாகுமரியில் வரேன். போன மாதம் தான் தடவையாக வந்தேன். போன மாதம் எங்கள் மகனுக்கு வேலை இன்டர்வியூக்காக போனேன் ஒரு ஐடி கம்பெனியில். ரொம்ப கண்ணீரோடு வந்தேன் போன மாதம். ஆனால் ஆண்டவர் அதிசயமாக அற்புதமாக செஞ்சார். என் மகனுக்கு அங்கே வேலை கிடைக்க உதவி செஞ்சார். அதுக்கு இந்த மாதம் சாட்சி சொல்கிறேன்னு வந்தேன். அதுக்காக கர்த்தருக்கு கொடி ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜெனிஃபர். நான் ராயப்பேட்டை ஏரியாவிலேருந்து வரேன். திருமணமான அதே மாதத்தில் கர்த்தர் எனக்கு தைராய்டு பிரச்சனை இருந்த மாத்திரத்துலேயும் கருத்தரிக்கும்படி செய்தார். அது மாத்திரம் இல்லை, 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நான் அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். அப்போ அங்கிள் உன் வேண்டுதல் கேட்கப்படுது அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அப்போ குழந்தை 7ஆம் மாதத்துலேயே பிறந்துடுச்சு. நார்மல் டெலிவரியில் கர்த்தர் ஆண் குழந்தையை கொடுத்தாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல போகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? செபுலோனை குறித்து, செபுலோனே, நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே, நீ உன் கூடாரங்களில் தங்குகையில் சந்தோஷமாயிரு. ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருட்களையும் அனுபவிப்பார்கள் என்றான். இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்கள் உண்டு. அதுல ஒரு கோத்திரம் செபுலோன் கோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செபுலோன் கோத்திரத்திற்கு சுதந்திரமே கடற்கரை பக்கத்துல தான் ஆண்டவர் வைத்திருந்தார். இந்த செபுலோன் கோத்திரம் தான் இன்றைக்கு கடற்கரை பக்கத்திலே தங்களுடைய குடியிருப்புகளை அமர்த்தி கொண்டு கடலிலிருந்து உண்டாகும் சம்பூரணங்களை எடுத்து சாப்பிட்டு கடலிலிருந்து வரும் அந்த சம்பூரண ஆசீர்வாதங்களை கொண்டு தங்களுடைய பிழைப்பை நடத்தி குடும்பங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செபுலோன் கோத்திரத்தை அன்றைக்கு மோசே ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த வார்த்தை சொல்லுகிறான். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தான். தான் கோத்திரத்திற்கு, ரூபன் கோத்திரத்திற்கு, எல்லாருக்கும் தனித்தனியாய் கொடுத்தா. ஆனால் இந்த செபுலோன் கோத்திரம் என்கிற கடல் தொழில் செய்கிற கோத்திரத்தாரை அவன் ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்லுகிறான், செபுலோனே, நீ வெளியே புறப்பட்டு போகையில். அப்படின்னா அவன் எங்க போவான் தெரியுமா? அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கடல் தான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மீன் பிடிக்கிற தொழில், மீன் வியாபாரம். இது சம்பந்தப்பட்ட மீன், அந்த கடலில் உள்ள சம்பூரணங்களை எடுத்துக்கொண்டு வியாபாரம் பண்ணி பிழைக்கிறது தான் அவனுடைய வேலை. எனவே தான் சொல்கிறான், செபுலோனே, நீ வெளியே புறப்பட்டு போகையில் கடல்களில் உள்ள சம்பூர்ணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் இனி நீயும் உன் குடும்பமும் அனுபவிப்பீர்கள். இவ்வளவு நாளும் கடலுக்குள்ள போய் உங்களுடைய புருஷன், உங்களுடைய பிள்ளைகள் பிடித்து கொண்டு வருகிற கடலில் உள்ள சம்பூரணமாகிய விதவிதமான அந்த மீன்களும், கடலிலிருந்து கொண்டு வரக்கூடிய சிப்பிகளும், கடலிலிருந்து கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் அந்நியர் அனுபவிக்கிறார்கள். குடும்பத்தால் அனுபவிக்க முடியலை. ஏன் அனுபவிக்க முடியலை? கீழே இறங்குறதுக்குள்ளால கடங்காரம் பிச்சுக்கிட்டு நிற்பான். அப்படியே விற்று அவனுக்கு கடனை அடைச்சிட்டு வீட்டுக்கு வெறும் கையோடு வருகிற நிலைமை இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இனி உன் கைகளின் பிரயாசத்தை, உன் புருஷனுடைய கைகளின் பிரயாசத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்க பிள்ளைங்க அனுபவிப்பாங்க. இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா வெளியே வர்றதுக்குள்ளால கடங்காரன் நின்றுட்டு இருப்பான், டீசல் பில் வச்சுட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான். எல்லாருக்கும் பிச்சு 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 கொடுத்து முடிச்சு, கூடவே போனவங்களுக்கெல்லாம் கூலியை பிச்சு 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 சேர கொடுத்துட்டு கடைசியாக வீட்டுக்கு கொண்டு வர்றது என்னன்னு பார்த்தாச்சுன்னா ஏமாற்றம் ஒன்றுதான் வருகிறது, நஷ்டம் ஒன்றுதான் வருகிறது. ஆனால் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்கிறார், உன் புருஷன் கையிட்டு செய்கிற அந்த தொழிலிலே இனி கடலில் இருந்து வரும் சம்பூர்ணங்களையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்கள்,
கடலுக்குள்ளே இருக்கிற முத்துக்கள் இவை யாவையும் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நான் கொடுத்து அதை இனி உன் பிள்ளைகள் அனுபவிக்க, நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். இதே அந்த செபுலோன் கோத்திரத்தை அதன் தகப்பனாகிய யாக்கோபு ஆசீர்வதிக்கும் பொழுது ஆதியாகமம் 49:13 சொல்லுகிறது, செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான். அவங்க அப்பா 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம் கொடுக்கிறான். அப்ப அந்த செபுலோன் என்கிற கோத்திரத்தை அவங்க அப்பா ஆசீர்வதிக்கும் போது, அந்த பிள்ளையாண்டானை ஆசீர்வதிக்கும் போது, நீ கடல் துறை அருகே குடியிருப்பாய் என்று சொல்றார். கடல் துறை அருகே குடியிருப்பாய், அவன் கப்பல் துறைமுகமாயிருப்பான். இன்னைக்கு பிறகு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இருக்கிற நீங்கள் கப்பல் துறைமுகமாய் மாறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். இன்னைக்கு போட்டை வச்சுட்டு என்னால் ஓட்ட முடியலைன்னு சொல்லுகிறவர்களுக்கு கப்பல்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். அது ஒருவேளை பேசஞ்சர் கப்பலா இருக்கலாம், சரக்கு கப்பலா இருக்கலாம், மீன்பிடி கப்பலா இருக்கலாம். மீன் பிடிக்கிற கப்பல் மாத்திரமல்ல, சரக்கு கப்பல்களை கர்த்தர் தருவார். தர்ஷீஷின் கப்பல்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். வியாபாரம் பண்ணுவதற்கு, நல்ல பிரயாணிகளை ஏற்றி சொல்லுவதற்கு ஆண்டவர் விசேஷித்த கப்பல்களை கொடுத்து, இந்த வசனம் சொல்லுகிறது, அவங்க அப்பா எப்படி ஆசீர்வதிக்கிறாராம், அவன் கப்பல் துறைமுகமாயிருப்பானாம். அப்படின்னா அந்த கப்பல் துறைமுகம்னா ஒரு கப்பலை வச்சிருக்கிறத கப்பல் துறைமுகம்னு சொல்ல மாட்டாங்க. அநேக கப்பல்கள் நிற்கிற இடத்தை தான் கப்பல் துறைமுகம் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு பிறகு கப்பல் துறைமுகங்களை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கடல்லேருந்து பிடிச்சிட்டு வர்றதுல உள்ள முதல் ரகம் பொருட்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதை வாங்குறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கும். அது எக்ஸ்போர்ட் ஆகி வெளிநாட்டுக்கு போகும். இன்னொரு ரகம் இங்கே இருக்கிற பெரிய பெரிய இடங்களுக்கு, பெரிய பெரிய ஆட்களுக்கு சப்ளை பண்ணிடுவாங்க. ஆனால் கடைசியாக கொஞ்சம் மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு வரோம். ஒரு முறை நானும் என்னுடைய மனைவியும் மீன் வாங்குறதுக்காக வேண்டி மெரினா பீச்சுக்கு போயிருக்கும்போது, அப்போ தான் வலையில் மீனை பிடிச்சிட்டு சாயங்காலம் அப்படியே கொட்டிட்டு ஏலம் போடுறாங்க. நாங்கள் நின்று பார்த்துக்கிட்டே நிற்கிறோம். ஏலம் போட்டிருக்காங்க. அது ஒரு சிலர் வியாபாரிகள் பிடிக்கிறாங்க, சிலர் குடும்பத்தில் இருக்கிறாங்க, அவங்களும் நின்று பெருசாக பிடிச்சிட்டு வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கலான்னு சொல்லி போகிறாங்க. கடைசியாக அந்த இடத்துல கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு, கொஞ்சோண்டு அந்த வலையில் கடைசியாக கிடக்கிற சின்ன சின்ன காரப்பொடி மாதிரி இருக்குமே, அதுகளை மட்டும் எடுத்து அந்த வலையிலேருந்து மீன்களை எடுத்து ஏலம் போடுற அந்த மனுஷன், அப்படின்னா கடலுக்கு மீன் பிடிக்க போன மனுஷன், அதை மட்டும் எடுத்து இங்கே வைக்கிறாரு. நான் யோசித்தேன், இதை மட்டும் இங்கே எடுத்து வைக்கிறாரு, வேற பெரிய அயல மீன், பெரிய பெரிய மீனெல்லாம் நிறைய இருக்குது, பாறை, வஞ்சரம், சூறை, நிறைய மீன்கள் எல்லாம் உள்ள கிடக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து ஏலம் போடுறாரு. கடைசி அந்த பூச்சி பொடியை மட்டும் எடுத்து வச்சுட்டு தனியாக ஒதுக்குறாரு. நான் கேட்டேன், அண்ணே இந்த பூச்சிப்பொடி மட்டும் எதுக்கு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு குடும்பத்துக்கு, நீங்கள் இதெல்லாம் கொண்டு போக மாட்டீங்களா, வீட்டுக்கு கொண்டு போக மாட்டீங்களா, சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், அதெல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு எங்கள் பிரதர் எங்களுக்கு கொடுப்பனே இருக்குது. இந்த பூச்சிப்பொடியை எல்லாரும் கம்மி விலைக்கு வாங்குவோம், இதை தான் நாங்கள் கொண்டு போய் சாப்பிட்றோம். பெரிய மீனெல்லாம் விற்றாதான் என் கடனை அடைக்கணும், என் பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிறேன், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும். பாருங்கள், அவன் சம்பாதிச்சுட்டு வர அந்த சம்பூர்ண ஆசீர்வாதங்களால் அவனாலேயே சாப்பிட முடியாதபடி நெருக்கடிகள். அவர் சொல்கிறாரு, எங்களுக்கும் அதை கொண்டு போய் ஆஸ்கி சாப்பிட்றேன்னு ஆசை தான் பிரதர், அதை சாப்பிட்டா என் பிள்ளை தெருவில் நிற்பான், அதை நான் சாப்பிட்றேன்னு நினச்சாச்சு நான் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, அதனால் நல்லதெல்லாம் கொடுத்துட்டு ஒன்று எல்லாத்தையும் எங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறேன். இந்த நிலைமையில் இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் பிடிச்சிட்டு வர்ற உங்களுடைய புருஷன், உங்கள் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு, உங்கள் உடன்பிறப்புகள் பிடிச்சிட்டு வர்ற அந்த மீனில் நல்ல ரகத்தை உங்களால் சாப்பிட முடியலை, நல்ல தரமுள்ளதை உங்களால் சாப்பிட முடியலை. ஏன்னா உங்களுடைய வறுமை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, அதுக்கெல்லாம் நான் ஃபுல் ஸ்டாப் வச்சு, உன் கைகளின் பிரயாசத்தை நீங்களும் பிள்ளைகளும் சாப்பிட்டு போகதான் மீதி அடுத்தவங்களுக்கு. அல்லேலூயா. உன் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள், உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். இந்த சமுத்திரத்தை ஆண்டவர் 3வது நாளிலே கர்த்தர் சமுத்திரத்தை, கடலை சிருஷ்டித்தார். ஆனால் சிருஷ்டித்து விட்டு அதுல தண்ணி எல்லாம் இருக்கிற பகுதியை கடல் என்றும், வட்டாந்தரியா இருக்கிற இடத்த பூமின்னும் ஆண்டவர் 3வது நாளிலே சிருஷ்டிப்பை நிறைவு செய்து இது நல்லது என்று கண்டார். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய படைப்பிலே முதலாவது கடல் எம்டியாக தான் இருந்துச்சு. அதன் பிறகு
அடுத்தடுத்த வசனங்களை நீங்க வாசிக்கும் போது தான் தெரிகிறது. அடுத்த 5வது நாள் சிருஷ்டிப்புல தான் என்ன பண்றாருன்னா, இந்த கடலை பார்த்து சொல்றாரு, இப்பொழுது உள்ளே பலுகி பெருகுகிற மீன்கள் உண்டாவதாக. கடலிலே நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் விதம் விதமாக அதுல பெருகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதை ஆசீர்வதிச்சாராம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். நல்ல கவனிங்க. அப்ப என்னைக்கு 3வது நாளே கடலை சிருஷ்டித்து அது வெறும் தண்ணியா இருக்கிற நேரத்துல 5வது நாள் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை யோசித்து பார்க்கிறார். தான் உண்டாக்கின மனுஷனை யோசித்து பார்க்கிறார். இந்த கடல் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கக்கூடாது, இந்த கடல் என் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு சொல்லி 5வது நாள்ல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகல நீர்வாழும் ஜந்துக்களையும் ஆண்டவர் உண்டு பண்ணி அதை நல்லது என்று கண்டார். அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திரத்தின் ஜலத்தை நிரப்புங்கள்னு மீன்களுக்கு கட்டளையிட்டார். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மீன் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட சீசனில் மீன் பிடிக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் போடும் கட்டளை. என்னன்னு கேட்டால் அப்போ தான் இனப்பெருக்கத்தின் காலம் என்று சொல்வார். மீன் இனப்பெருக்கம் பண்ணுகிற நாட்கள் என்று சொல்வார்கள். அப்போ பாருங்க, அன்னைக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார், இந்த கடலுக்குள் இருக்கிற ஜீவன்கள் எல்லாம் பலுகி பெருகணும், சமுத்திரத்தை நிரப்ப வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்து அன்னைக்கு ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அதைத்தான் அரசாங்கம் எல்லாம் பிடிச்சுக்கிட்டே இருந்தா போதாது, அவைகள் பலுகி பெருக அப்படின்னா மீன்கள் இனப்பெருக்கம் செய்ய இத்தனை மாசத்தை இதுக்குன்னு ஒதுக்கிடுங்கன்னு சொல்லி இன்றைக்கும் பரலோக திட்டத்தின்படியாக அவைகள் ஒதுக்கப்படுகிறது. கடல்ல நீங்க எத்தனை பேர் போய் மீன் பிடிச்சாலும் பிடிச்சுக்கிட்டே தான் இருக்க முடியும். ஹல்லேலூயா. அது பெருங்கடல், எத்தனை பேர் கீழே இறங்கினாலும் முத்துக்களை எடுக்க முடியும், எத்தனை பேர் இறங்கினாலும் மீன் பிடிக்க முடியும், எத்தனை பேர் இறங்கினாலும் ஆசீர்வாதத்தை அதிலிருந்து நீங்கள் சுதந்திரித்து வர முடியும் என்கிற நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்கு இருக்கட்டும். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவார், இன்றைக்கே தருவார். ஹல்லேலூயா. சிலர் யோசிக்கிறீங்க, இந்த கடல் தொழிலில் ஒரு அளவுக்கு மேலே நான் முன்னேற முடியுமா, மற்றவங்களை போல நான் பெருசாக தோட்டம் துறவு தோப்பம் வீடு இதெல்லாம் நான் பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்தா என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ செபுலோன் கோத்திரத்தில் உள்ள மீன் பிடிக்கிற பிள்ளைகள் பெரிய அளவில் இந்த பிஸ்னஸை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி பெரிய பெரிய செல்வ சீமான்களாக இருக்கிறது எனக்கு தெரியும். அப்போ அவர்களுக்கு உதவி செய்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் சாதாரண மீன் விற்கிறவர்களாய் கூட இருக்கலாம். கடல்லேருந்து பிடிச்சிட்டு வர்றாங்க, எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லி நான் ஏலம் எடுத்துகிட்டு கொண்டு போய் வீடு வீடாக விற்கிறேன், இல்லைன்னா சந்தையில் கொண்டு போய் வச்சு விற்கிறேன் என்றெல்லாம் சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்கிற அந்த தொழிலை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த தொழில் இனி உங்களுக்கு வரத்துள்ள பலனை தரும். சங்கீதம் 107:37 சொல்லுகிறது, இனி அவைகள் வரத்துள்ள பலனை தரும், அவர்கள் மிகுதியாய் பெருகுகிறார்கள், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த சமுத்திரத்தில் உள்ள மச்சங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆளுகை செய்யும்படி கொடுக்கப்பட்டது. ஆதாம் ஏவாளை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களுடைய கையிலே இந்த உலகத்தில் படைத்த அத்தனையும் ஒப்படைத்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் இந்த தண்ணீரிலே கடலிலே சமுத்திரத்திலே நடமாடுகிற ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆளுகையின் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், ஆளுகையின் அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்தவங்க எல்லாம் ஒன்று அற்பமா நினைச்சிருக்கலாம், இன்னைக்கு பிறகு யார் உங்களை அற்பமா நினைச்சாங்களோ அவங்க எல்லாரும் ஒன்றை பார்த்து தலை வணங்கி நிற்க சேனைகளின் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஆமென். இது நடக்குமா? நடக்கும். என் இயேசு நடப்பித்து காட்டுவார். ஆமென். சரி, முதல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சமுத்திரத்தின் ஆசீர்வாதங்கள் இனி உங்கள் வீடுகளிலே நிரம்பி வழியும். சமுத்திரத்திலிருந்து நீங்கள் எடுக்கிற ஆசீர்வாதங்கள்
உங்கள் வீடுகளிலே நிரம்பி வழியும் என்று முதலாவது சொல்லுகிறார். ஏசாயா 23:2 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? தீவு குடிகளே, தீவு குடிகளே, மௌனமாயிருங்கள், மௌனமாயிருங்கள். சீதோனின் வர்த்தகர், சீதோனின் வர்த்தகர் சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணி, சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணி உன்னை நிரப்பினார்கள், உன்னை நிரப்புவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, தீவு குடிகளே அப்படின்னா கடலுக்கு அருகாமையிலே தீவுகளிலே குடியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மௌனமா இருங்க, அழாதீங்க. இன்னும் கொஞ்ச காலத்திலே என் கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று நீங்கள் பட்டியல் போட்டு சொல்லுவீர்கள். ஹல்லேலூயா. உன் அழுகையை அடக்கி கொண்டு மௌனமாயிரு. இன்னும் கொஞ்ச நாட்கள் இந்த லேசான உபத்திரவம், அதன் பிறகு நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் உன் கண்களுக்கு புலப்படாததுமான ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை காண்பாய். அந்நிய கண்கள் அல்ல, உன்னுடைய சொந்த கண்களே இதை காணும். ஆமென். தீவுகளிலே குடியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மௌனமா இருங்க. ஒரு சத்தத்தை அடக்கிட்டு, அழுகை அடக்கிட்டு. சிலர் சொல்லுவாங்க, நான் அழுதா என் பிள்ளை கேட்டுருவா, என் பிள்ளை கஷ்டப்பட்டுருவான்னு சொல்லிட்டு அறைக்குள்ள போய் பாத்ரூம்ல போய் டேப்பை திறந்து விட்டுட்டு தண்ணி கொட்டுகிற அந்த சத்தத்துல முகத்தை மூடிட்டு ஓடு அழுதுகிட்டு இருக்கிறேன். என் பிள்ளை வெளியே கேட்டுறக்கூடாது, எங்க அம்மா எதுக்கு அழுறாங்கன்னு சொல்லி, அவ கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி, ஒருவேளை நீ அறை கதவை சாத்தி கொண்டு அழுது கொண்டிருக்கலாம். இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்திரு, மௌனமாயிரு. சீதோனின் வர்த்தகர்கள், உன் வீட்டில் உள்ள சீதோனின் குமாரர்கள் எல்லாம் சமுத்திரத்திற்கு யாத்திரை பண்ணி உன்னை சமுத்திரத்தின் மச்சங்களை கொண்டு வந்து உன் வீட்டையும் உன் வீட்டு பொக்கிஷ சாலைகளை நிரப்புவார்கள். உன் வீட்டு நகைப்பட்டி நிரம்போ, உன் வீட்டில் உள்ள பணப்பட்டி நிரம்போ, உன் வீட்டில் உள்ள பேங்க கொண்டு நிரம்போ. நிரம்பி வழிகிற செல்வங்களை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். நிரம்பி வருகிற சமாதானம், நிரம்பி வழிகிற சந்தோஷம், நிரம்பி வருகிற செல்வங்களையும் செல்வாக்கையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். உன் வீட்டு சீதோனின் குமாரர்கள் வர்த்தகம் பண்ணி சமுத்திரத்திலே போய் யாத்திரை பண்ணி, கடல்களிலே போய் யாத்திரை பண்ணி கொண்டு வருகிற அந்த பலன்களினால இனி உங்க வீடு நிரம்பும். காலி பாத்திரங்கள் எல்லாம் மாறும், கடன்கள் அடைக்கப்படும், தரித்திரங்கள் மாறும், நிந்தைகள் மாறும். வேதம் சொல்லுகிறது, நீ கையிட்டு செய்கிற அந்த தொழிலிலே தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி பரலோகத்தின் பொக்கிஷ சாலையை திறப்பா. நீ ஒருவேளை கருவாடு வித்தாலும் சரி, மீன் வித்தாலும் சரி, நீ எக்ஸ்போர்ட் பண்ணினாலும் சரி, அந்த கடல் சம்பந்தப்பட்ட பொருள்கள் எதை எடுத்து நீ வியாபாரம் பண்ணினாலும் சரி, அதிலே தேவனுடைய கரத்தின் கிரியையை காண்பாய். அதிலே தேவனுடைய கரத்தின் செய்கைகளை நீ காணப்போகிறாய். அதிலே தேவன் எப்படியெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை இனி அந்நிய கண்கள் அல்ல, உன்னுடைய சொந்த கண்கள் காணும். ஹல்லேலூயா. பேதுரு ஒரு நாள் மீன் பிடிக்க போனானா, ஒரு மீன் கூட கிடைக்கல, ஒரு நெத்திலி மீன் கூட கிடைக்கல. கூனி பொடின்னு சொல்லுவாங்க, கூனி பொடி கூட கிடைக்காத சூழ்நிலையில வேதனையோட காலையில உட்கார்ந்து கடற்கரையில உட்கார்ந்து வெறும் வலையை அலசி கொண்டிருந்தான். காலையில வந்து வலைகளில் இருக்கிற மீன்களை எடுத்து போட வேண்டியவன் வெறும் வலையை அலசித்துக் கொண்டிருந்தான். அவனை சந்திக்க இயேசு போனார். உன்னுடைய புருஷன் வெறும் வலையை அலசி கொண்டிருந்தான் அல்லவா, அவனை சந்திக்க கர்த்தர் இன்றைக்கு வருகிறான். அவன் கடல்ல உட்கார்ந்து, இப்படி போனா என் நிலைமை என்ன ஆகும், என் குடும்பம் என்ன ஆகும், இப்படியே நான் போயிட்டு வந்து கையிலிருந்து போட்டுக்கு வந்தவங்களுக்கு சம்பளமும் கொடுத்துட்டு நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் என் நிலைமை என்ன ஆகும், என் பிள்ளைகளை எப்படி போஷிப்பேன், என் மனைவி எப்படி போஷிப்பேன், என்னுடைய தேவைகள் நிறைய இருக்கு, நிறைய காரியங்கள் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் உடன் பிறந்த சகோதரிகள் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், வயதான தாய் தகப்பனை நான் போஷிக்கணும், ஆனால் நான் ஒருவலை அலசி கொண்டிருக்கிறேனே என்று பேதுரு அலசி கொண்டிருந்தது போல நீ கடற்கரையில உட்கார்ந்து மீனை எடுத்து நிரப்புவதற்கு பதிலாக வெறும்பலையை அலசி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசு பேதுருவை சந்திக்க போனார். பேதுருடைய துக்கத்திலே அவன் பங்கெடுத்தார். பேதுரு துக்கத்தோடு இருந்தான், நஷ்டத்தோடு இருந்தான். அவனுடைய துக்கத்திலே என் ஆண்டவர் பங்கெடுத்து அவனை கை தூக்கி விடணும்னு நினைச்சான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் வீட்டு துக்கத்திலே என் இயேசு பங்கெடுக்கிறார், உன் வீட்டு நஷ்டத்திலே என் இயேசு பங்கெடுக்கிறார், உன் வீட்டு இழப்புகளிலே என் இயேசு பங்கெடுக்கிறார்.
இன்றைக்கு பேதுருவை சந்திக்க கடலுக்கு போன ஆண்டவர், கடற்கரையிலே சந்தித்த ஆண்டவர். இப்பொழுது உன் புருஷன் கடலுக்கு உள்ளால இருக்கலாம், நடுக்கடல்ல இருக்கலாம், ஆழ்கடலில் இருக்கலாம், இல்ல கடல் ஓரத்தில் இருக்கலாம், கடற்கரையில இருக்கலாம். இல்லைன்னாச்சு அடுத்த நாள் கடனுக்காரனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு யாரிடத்துல கடன் வாங்குறதுக்கு அலைந்து கொண்டு இருக்கலாம். அவர்களை கர்த்தர் சந்திக்கிறார். பேதுருவை பார்த்து சொன்னாரு, பேதுருவே, நான் சொல்றபடி ஆழத்திலே கொண்டு போய் வலையை வீசு. இன்னைக்கு உன் புருஷனுக்கு ஒரு ஆழத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தின் ஆழம், அழிவின் ஆழம் அல்ல. அழிவை கண்ட அந்த ஆழத்திலே, நஷ்டத்தை கண்ட அந்த ஆழத்திலே, அந்த ஆழ்கடலிலே ஆசீர்வாதத்தின் ஆழத்திற்குள்ளே நீ கடந்து செல்லும்படிக்கு என் இயேசு சொல்ற ஆழத்திலே கொண்டு போய் வலையை வீசு என்று சொன்னார். அதே போல உன் புருஷனுக்கு, உன் பிள்ளைக்கு ஆழத்திலே வலையை வீசும்படிக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு அந்த படகுலே இயேசு கூடவே போகிறார். அந்த படகுல இனி அவன் புருஷன் தனியா இல்லை. அலைகளை கண்டு நீ பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க புருஷன் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தண்டு வலிச்சு கஷ்டப்படும் பொழுது என் இயேசு கூட இருப்பார். அருகில் இருக்கிற துறைமுகத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பேதுருடைய படகுல ஏறி உட்கார்ந்த ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய தொழிலிலே, உன் வாழ்க்கை என்கிற படகிலே, உன் வியாபாரத்தின் படகிலே இயேசு ஏறி அமருகிறார். ஹல்லேலூயா. இனி தனிமையாய் உன் புருஷன் ஊழியத்திற்கு போவதில்லை, தனிமையாய் உன் புருஷன் வேலைக்கு போவதில்லை, தனிமையாய் உன் பிள்ளைகளை நீ மீன்பிடிக்க கடலுக்குள் போவதில்லை. என் இயேசு அவர்கள் கூடவே போவார். ஆழத்தில் கொண்டு போய் வலைய வீசி, வேதம் சொல்லுகிறது, 2 படகுகள் அமிழத்தக்கதான மீன்களை அவர்கள் பிடித்தார்களாம். இவங்க போனது ஒரு போட்டு, அந்த போட்டு நிரம்பி அப்படியே ஓரத்தில் நின்றுட்டு இருந்த போட்டை கூப்பிட்டு அந்த போட்டையை நிரப்பி இரட்டிப்பான ஆசீர்வாதம், 2 போட்டு நிரம்பத்தக்கதாக மீன்களை பிடித்து கொண்டு அவர்கள் வந்தார்கள். படகுகள் அமிழத்தக்கதாய் நிரப்பினார்கள். ஆமேன். நோ எம்டி போட். இதுக்கு மேலே எம்டி போட்டு கிடையாது. 25% தான் நிரம்பிச்சு, இல்லை 50% அல்ல, 3/4 அல்ல, முழுங்கி நிரம்பி 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 வழியக்கூடிய மீன்களை அவர்கள் பிடித்து கொண்டு வந்து உங்களுடைய வருமானத்தை நீ நிரம்பி வழிய பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று தேவ சமூகத்திலே ஒரு நிமிடம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் சொன்னீர், கடல்களில் உள்ள சம்பூர்ணங்களினால் மணலுக்குள் புதைந்து கிடைக்கிற பொக்கிஷங்களையும் இனி நீங்கள் அனுபவித்து அதை நீ சந்தோஷமாய் அனுபவித்து மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் என்று சொன்னீரே. இந்த நல்ல மங்கள வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் தேவனாகிய கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும்படி, உடைய தொழிலை ஆசீர்வதிக்கும்படி பரலோகத்திலிருந்து பொக்கிஷ சாலையை திறப்பீராக. என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது. என் பிள்ளைகள் கடன் கொடுக்கிறவர்களாய் இவர்களை நீர் மாற்றும் சுவாமி. ஆண்டவரே, என் பிள்ளைகள் பட்ட நஷ்டங்களுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும், லாபங்கள் உண்டாகட்டும். நீங்கள் கடலிலே பிரயாணம் பண்ணி போய் சம்பாதித்து உங்கள் வீடுகளை நிரப்புவீர்கள் என்று சொன்னீரே. வர்த்தகம் பண்ணி உங்கள் வீடுகளில் உள்ள எல்லா எம்டி வெசல்ஸ் எல்லாத்தையும் நிரப்புவீர்கள், வீட்டில் இருக்கிற பொக்கிஷசாலையை நிரப்புவீர்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, என் பிள்ளைகள் வியாபாரம் பண்ணும் பொழுது இவர்கள் வியாபாரத்திற்கு நீர் நல்ல ஆலோசனை கர்த்தரா எழுந்தருளிவார். இவருடைய வியாபாரத்தில் இருக்கிற எல்லா போட்டியாளர்களை அப்புறப்படுத்தும். எதிர்ப்பின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. என் பிள்ளைகளுக்கு விரோதமாக, வியாபாரத்திற்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட செய்வினைகளை நாங்கள் எல்லாரும் இணைந்து அதை அழித்து ஜெபிக்கிறோம். என் பிள்ளைகளுடைய கால்களின் கீழே போட்டு அதை மிதித்து போடுவீராக. சர்ப்பங்களையும் தேள்களையும் காலிலே போட்டு மிதிக்கிற அதிகாரத்தை இவர்களுக்கு தருவீராக. அவற்றை கண்டு பயந்து ஓடாமல் அவற்றை காலின் கீழே போட்டு மிதித்து போட்டு ஜெயமெடுக்கிற அபிஷேகம் என் பிள்ளைகள் மேல இறங்கி வருவதாக.
ஆண்டவரே, என் பிள்ளைகள் வியாபார ஸ்தலங்களுக்குள்ளே போகும் பொழுது பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். வீட்டிற்குள் வரும் பொழுது பரிசுத்தத்தை காத்து சொல்ல உதவி செய்யும். ஆண்டவர் தங்குகிற ஆலயமாகிய சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற காரியங்களிலிருந்து இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு விடுவு காலம் வரட்டும். ஆண்டவரே, நான் இன்றைக்கு மனம் திரும்ப ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, என்னை புது சிருஷ்டியாய் மாற்றும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே கழுவி இவர்களை பரிசுத்தப்படுத்தும். என்னுடைய ஆத்மா பரிசுத்தமாகட்டும், சரீரம் பரிசுத்தமாகட்டும், ஆவி பரிசுத்தமாகட்டும். சமாதானத்தின் தேவன் தாமே இவர்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவீராக. இவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே குற்றமற்றதாய் காக்கப்படும்படிக்கு பரிசுத்தத்தின் தேவனின் பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுப நிகழ்வுகள், தடைப்பட்டிருக்கிற சுப நிகழ்வுகள் இயேசுப்பாவுடைய தலைமையில் சிறப்பாக நடக்கட்டும். என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு திறக்கப்படுவதாக. ஆசீர்வதிப்பீராக. என் பிள்ளைகளுக்கு சொந்த வீடு வாசலை கட்டித்தார். வீட்டில் அத்தனை பேரு ரட்சிக்கப்படுவார்களா. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.